வணக்கம். நம்ம ஸ்கூல்ஸ் ஆஃபீஸஸ்க்கெலாம் அப்பப்போ பேக் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கு இல்லையா? அந்த பேக்ஸ் வந்து சரியாக எடுத்துகிட்டு போகலன்னா கழுத்து வலி, முதுகு வலி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பேக்ஸில் எப்படி சரியான முறையில் வெயிட் கேரி பண்ணுறது பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே பேக்ஸில் வந்து தேவையில்லாத பொருள்லாம் வந்து நிறையா எடுத்துகிட்டு போவோம். இப்போ இந்த லேடிஸ் பேக்கில் வந்து என்னென்ன இருக்குன்றதை பற்றி எனக்கு பேசலை இன்றைக்கி. ஆனால் ஒரு சிம்பிள் விஷயம் என்ன பண்ணலான்னா, பேக்கில் இருக்கிற பொருளை வந்து டெய்லி எம்டி பண்ணி திருப்பி பேக் பண்ணோம்னாலே தேவையில்லாத பொருளை அதிகமாக எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஜென்ரலாக 3 டைப் பைங்க இருக்குது. இதில் வந்து இந்த லேடிஸ் ஹேண்ட் பேக் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து சிங்கிள் ஸ்ட்ராப் உள்ள ஷோல்டர் பேக். இது இன்னொன்று வந்து டபுள் ஸ்ட்ராப் உள்ள ஷோல்டர் பேக். இது முதல்ல நம்ம லேடிஸ் ஹேண்ட் பேக்கு. இது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து கொஞ்சம் சரியான முறை இல்லை வெயிட் தூக்கிட்டு போகிறதுக்கு. எஸ்பெஷலி இந்த மாதிரி தொங்க விட்டு எடுத்துகிட்டு போனால், ஏன்னா அது வந்து ஷோல்டரில் ரொம்ப ஸ்ட்ரெயின் அதிகமாகும். இந்த மாதிரி லேடிஸ் ஹேண்ட் பேக்கு தூக்குறது பெட்டர் ஐடியா. ஏன்னா அது வந்து வெயிட் வந்து பாடிக்கு கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது. என்ஜினியரிங் டேர்ம்ஸில் வந்து மோமெண்ட் ஆர்ம்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, பாடிக்கு வந்து க்ளோஸாக வெயிட் தூக்குனா அந்த பாடியில் உள்ள ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும். அந்த வெயிட்னால் உள்ள ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும். அடுத்தது இது சிங்கிள் ஸ்ட்ராப் உள்ள ஷோல்டர் பேக்கு. இதில் வந்து இது லேடிஸ் ஹேண்ட் பேக்கோட கொஞ்சம் பெட்டரு. இருந்தாலும் இதில் வந்து ஒரு பக்கம் மட்டும் ஸ்ட்ராப் இருக்கிறதுனால அது எந்த பக்கம் இருக்குதோ அந்த சைடில் உள்ள ஷோல்டரில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இது வந்து டபுள் சைடு ஷோல்டர் ஸ்ட்ராப் உள்ள பேக்கு. நம்ம காமிச்ச 3 பேக்லேயே இதுதான் பெஸ்ட் பேக் வெயிட் கேரி பண்ணுறதுக்கு. எஸ்பெஷலி இதில் செஸ்ட் ஸ்ட்ராப்பு, வெயிஸ்ட் ஸ்ட்ராப் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா டைட்டாக வைக்கணும். அப்போ தான் வந்து இந்த மோமெண்ட் ஆர்ம் வந்து கம்மியாகி பாடியில் அது வெயிட்னால் வர்ற ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும். இந்த ஷோல்டர் ஸ்ட்ராப்ஸையும் ஓரளவுக்கு டைட்டாக வைக்கணும். இதனால் மோமெண்ட் ஆர்ம் கம்மியாகிறதுனால பாடியில் வர ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகும். கருத்து சுருக்கம்: தினமும் பேகை வந்து எம்டி பண்ணி நிரப்புறது பெட்டர். 2 ஸ்ட்ராப் உள்ள ஷோல்டர் பேக் யூஸ் பண்ணுறது பெட்டர். செஸ்ட்டு மற்றும் இடுப்புலையும் ஸ்ட்ராப்ஸ் இருக்கிறது பெட்டர். இந்த ஸ்ட்ராப்ஸை வந்து ஓரளவுக்கு நல்லா டைட் பண்ணி யூஸ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் அனுப்புங்க. உங்களுக்கு என்னோடய ஆன்லைன் இல்லைனா பர்சனல் அப்பாயின்மெண்ட் வேணும்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நன்றி, வணக்கம்.